வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோலயும் தங்கம் சார்ந்த சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணதா இருக்கேன். அதாவது சில புள்ளி விவரங்கள் படி இந்த கடந்த ஒரு ஆண்டுக்குள்ள எல்லாமே திருப்பியும் நான் சொல்றேன். இந்த ஜனவரி 2025 இருந்து இன்னை வரைக்கும் இந்த கடந்த 11-12 மாசங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதுல வரக்கூடிய புள்ளி விவரங்கள் படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள், நாடுகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க டாலரை ஒரு ரிசர்வா தன்னுடைய நாட்டினுடைய அல்லது நிதி முதலீட்டாளர்கள் தங்களுடைய ரிசர்வாக வைத்துக் கொள்வதை, அதாவது அமெரிக்காவினுடைய ட்ரெஷரியில இன்வெஸ்ட் பண்ணுவது, ட்ரெஷரி பாண்ட், அது வெகுவாக குறைந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? ட்ரெஷரி பாண்டை வித்துக்கிட்டே வராங்கன்னு அர்த்தம். ஏதோட ட்ரெஷரி பாண்ட, அதாவது இந்த ட்ரெஷரி பாண்டுங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அமெரிக்க அரசு கொடுத்துள்ள கடன் பத்திரங்களை கொடுத்து கடனா வாங்கியிருக்காங்க. அந்த கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட $38 ட்ரில்லியன் வரைக்கும் அவங்களுக்கு கடன்ல இருக்காங்க, சுமையில இருக்காங்க. கிட்டத்தட்ட $1.2 ட்ரில்லியன் வரைக்கும் வருஷத்துக்கு அவங்களுக்கு வட்டியே கட்ட வேண்டியதா இருக்கு. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தடுமாற்றம்லாம் இல்ல, வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை, அது தெள்ள தெளிவான உண்மை. ஆக எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முதலீட்டாளர்களும் மற்ற நாடுகளும் ட்ரெஷரி பாண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது முதலீடு செய்து வச்சிருந்தாங்களோ கடன் பத்திரங்கள்ல, அந்த கடன் பத்திரங்கள்லாம் வித்துட்டு வெளியே வராங்க, போதும் வேணாம் அப்படின்னு. 49% இருந்த கடன் பத்திர முதலீடு இன்னைக்கு 31% குறைந்து விட்டது அப்படிங்கிறது புள்ளி விவரம் வந்திருக்கு. அப்படின்னா 18% கடன் பத்திரங்களை வித்து தள்ளிருக்காங்க மற்ற நாடுகளும், மற்ற நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க். ஓகே, அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கிறவங்க. போன வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன், ரிசர்வ் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு $5 பில்லியனோ $6 பில்லியன் வித்து, கடன் பத்திரத்தை வித்து, ட்ரெஷரி பாண்ட் அதை வித்து தான் தங்கம் 34 டன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்த ஒரு தகவல் இந்த மாதிரி ஆயிட்டு. இது மிக மிக முக்கியமான, இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை உண்டு பண்ணிருக்கு. இது என்ன, ஆனா பிரச்சனை என்னன்னா, இது அந்த வல்லுநர்களுக்கு மத்தியில மட்டும்தான் இது நிலவிக்கிட்டு இருக்கு, அடித்தட்டு மக்களுக்கு சேரல. ஏன்னா பிம்பம் அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டது. ஏதோ அமெரிக்கா நல்லா போயிட்டு இருக்கு, இதை பாரு சாங்ஷன் போட்டுட்டேன், டாரிஃப் போட்டுட்டேன், அமெரிக்கால பணம் கொட்டுன்னு கொட்டுது, இதை தவிர அந்த கிரிப்டோ கரன்சில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது பயங்கரமா மேல போகும், ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் பரப்புரைகள்லாம் செய்யப்பட்டு ஒரு மாதிரியான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பலூன் இல்ல பபுள் மாதிரி ஊதி 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 பெருசாயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அது வெடிச்சதுன்னா, 2008 நடந்த லெமான் பிரதர்ஸ் போது நடந்த ஒரு நிகழ்வு இருக்குங்களா, மோசமான நிதி முறைகேடுகள் நடந்து ஒரு அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டதுல பொருளாதாரம் அதை விட மோசமாகவும், 1929 வந்த கிரேட் டிப்ரெஷனை விட மோசமாகவும் இருக்குன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இது ஒன்லி இந்த பொருளாதாரத்தை பத்தி கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. ஆனா எல்லாரும் இன்னும் என்ன பண்றாங்க, அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட என்ன முக்கியமான விஷயம்னா, அமெரிக்கால இருக்கிற இந்தியர்கள் யாருமே வெளியில் அந்த நாட்டை விட்டு வர்றதுக்கு தயாரே இல்லை. ஆனா ட்ரம்ப் பலவிதமான அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு, அதை தனி வீடியோல ஃபுல் டீடைல்ஸா நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இதுதான் நிலைமை. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா நாடுகளும் என்ன பண்றாங்க, அமெரிக்கன் டாலர் நம்ப மாட்டேங்கிறாங்க, அமெரிக்கா அரசினுடைய கடன் பத்திரங்கள் மேல நம்பிக்கை இழந்து வருகிறார்கள். அப்ப ஆல்டர்னேட்டிவா என்ன, நம்பிக்கை ஏன் இழந்தாங்கன்றது போன வீடியோல சொன்ன மாதிரி அடாவடித்தனம், அமெரிக்காவினுடைய அடாவடித்தனம். எந்த கண்ட்ரி மேல தனக்கு எப்ப மனசுல என்ன தோணுதோ அன்னைக்கு ஒரு சாங்ஷனை போட்டு பணத்தை முடக்கிடுவாங்க, அந்நிய செலாவணி டாலர்ல இருக்கக்கூடிய தங்கத்தையும் முடக்கிடுவாங்க. எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, பல நாடுகளும் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த மாதிரி தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்னும் ஒரு அருமையான ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த கோவிட்-19 அப்பயே ஒரு சலசலப்பெல்லாம் வந்தது நிதி மேலாண்மையிலையும் நிதி நிலைமைகளிலும். பல நாடுகள் கடும் வீழ்ச்சி அடைந்தது பொருளாதாரத்தில். அதை தொடர்ந்து என்ன வந்துச்சுன்னா, 2022-23 காலகட்டத்தில் யுக்ரைன் ரஷ்யா வார் வந்தது. ரஷ்யா பெருமளவுல பாதிக்கப்பட்டது, யுக்ரைன் அதை விட பாதிக்கப்பட்டது. கொட்டுறாங்க, யூரோப்பியன் யூனியனும் சரி அமெரிக்காவும் சரி பணத்தை கொண்டு போய் யுக்ரைன்ல கொட்டுறாங்க. எந்தெந்த மாதிரி கொட்டுறாங்கன்னா, ஆயுதங்களை கொடுத்துதான் கொட்டுறாங்க. ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஆயில், ஃபார்மா, 3 தான் அமெரிக்காவினுடைய கைப்பிடியில இறுக்கமா வச்சிட்டு இருக்கக்கூடிய எக்கானமி. அது போச்சுன்னா அவுட். எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
2019 இருந்து 22 வரைக்கும் 3 ஆண்டு, அதற்கு அடுத்த 3 ஆண்டான 2022 இருந்து இப்ப 2025 1000 டன் தங்கம் பல நாடுகள் வாங்கி இருக்கக்கூடிய தங்கம் 1000 டன். அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு 1000 டன் கோல்ட மற்ற நாடுகள் வாங்கி 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 சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை மிகப்பெரிய அளவுல வாங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட 285 டன் 330 டன் சைனா மட்டுமே வாங்கி அந்த மாதிரி வாங்கி இந்தியாவும் வாங்கியிருக்காங்க. சோ தங்கத்தினுடைய தேவை எதனால அதிகரிச்சதுன்னா, கோவிட் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு, யுக்ரைன் ரஷ்யா வார் அது வேறமான, அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை அற்றுப்போய் விட்டது அமெரிக்கா மேலையும் மற்ற மேற்கத்திய நாடுகள் மேல. இதனால தங்கம் வாங்குவது அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு மிக மிக முக்கியமான காரணம். எந்தெந்த நாடுகள்லாம் எந்தெந்த மாதிரி எல்லாம் தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடு பாக்கி இல்லைங்க. சொல்ல பாருங்க, நேஷனல் பேங்க் ஆஃப் கசகிஸ்தான் அவங்க ஒரு 8 டன், அது தவிர பல்கேரியன் நேஷனல் பேங்க் அவங்க வந்து ஒரு 2 டன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டர்க்கி 2 டன், பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா 225 டன்ல இருந்து 330 டன் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. வெளியில சொல்ல மாட்டாங்கன்னா பலது சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உஸ்பெகிஸ்தான் வாங்கியிருக்காங்க, செக்கோஸ்லோவேக்கியா அவங்க வாங்கியிருக்காங்க. அது வந்து இப்ப செக் ரிப்பப்ளிக் ஸ்லோவாக்கியான்னு மாறிடுச்சு, பிரிஞ்சிடுச்சு. எல்லாம் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அண்ட் சிஐஏ பண்ண கூத்து தான். யுகோஸ்லாவியாவை பிரிக்கலையா, போஸ்னியா ஹெர்சகோவினியா அப்படின்னு பலதுமா பிடிச்சு துண்டாடிட்டாங்க யுகோஸ்லாவியா. அதே மாதிரிதான் செக் ரிப்பப்ளிக்கும் பண்ணிட்டாங்க. செக்கோஸ்லோவேக்கியாவைய வந்து ஸ்லோவேக்கியா, செக் ரிப்பப்ளிக் அப்படி இப்படின்னு பண்ணி துண்டு துண்டா ஆக்கிட்டாங்க. அதே பேட்டர்னை இந்தியாவில கொண்டு வரதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கூட ஒரு பாதிரியாரோட வீடியோ பார்த்தேன். அதுல வந்து தமிழ்நாடு காஷ்மீர் ஆகிவிடும் அப்படிங்கிறாரு. என்ன கல் எடுத்து அடிக்க போறாங்களா அவங்க ஆளுங்கெல்லாம்? எந்த விதத்துல குறை? ஆச்சரியமா இருந்தது எனக்கு, எப்படி இது மாதிரி பேசுறாரு, தமிழ்நாடு காஷ்மீர் ஆகிவிடுங்கிறாரு. சரி பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இந்தோனேஷியா வாங்கியிருக்காங்க, பேங்க் ஆஃப் ரஷ்யா கூட வாங்கியிருக்கு. சின்ன சின்ன நாடுகளான எல் சால்வடார் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு, அவங்க கூட ஒரு 300 இருந்து 500 கிலோ தங்கம் வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் டன், அவங்க ரொம்ப சின்ன நாடு. அப்ப தங்கத்தினுடைய தேவை மிக மிக அதிகரித்து வருவதோடு இல்லாம ஒரு நம்பகத்தன்மை இல்லாததுனாலதான் இந்த ரஷ் ஃபார் கோல்டு அப்படிங்கிறது ஆயிருக்கு. தங்கம் என்னைக்கு இருந்தாலும் தங்கம், அது 100 ஆண்டு ஆனாலும் சரி, 1000 ஆண்டு ஆனாலும் அப்படியே பிசிக்கல் கோல்டாவே. பேப்பர் கோல்டுல இடிஎஃப்ல இதுலதான் பிரச்சனை. சமீபத்துல கூட ஆர்பிஐ வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, செபியும் சரி ஆர்பிஐயும். இந்த டிஜிட்டல் கோல்டு எல்லாம் வந்து அதுக்கு பேக்கிங்கே கிடையாது, அது எந்த விதத்திலையுமே முறைப்படுத்தப்பட்ட வர்த்தகம் கிடையாது, தயவு செஞ்சு மக்கள் அதை வாங்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கோல்டு வாங்காதீங்க, அதெல்லாம் முறைப்படுத்தப்படவில்லை, அதுல ஏமாற்று வேலை நடந்தால் செபியோ ஆர்பிஐயோ பொறுப்பு ஏற்காது. உடனே நீங்க கேட்கலாம், அரசாங்கம் ஏன் தடை செய்யலன்னா, மக்கள் விழிப்புணர்வா இருக்கணுங்கிறதுக்கு அவங்க விழிப்புணர்வு தான் கொடுக்க முடியும், அது மட்டும் பாத்துக்கோங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குங்களா. ஜூல்ஸ் ரிம்மர் அப்படிங்கிறவர், இவர் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர், அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அவர் என்ன சொல்றாரு, தங்கம் மட்டும் இல்லைங்க, எல்லா மெட்டலுமே விலை ஏறுங்க. சில்வர் வந்து முதல்ல $65 சொல்லிட்டு இருந்தாரு, எப்ப $40 இருக்கும்போது. இப்ப அவர் சில்வர் வந்து $100 போயிடுங்கிறாரு. அவர் காப்பர் விலை ஏறிடுங்கிறாரு. இந்த மாதிரி பல மெட்டல்ஸ், கமாடிட்டிஸ் எல்லாமே விலை ஏறும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தியாக வந்திருக்கு. பல நாடுகளும் இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு சுவாரஸ்யமான தகவல். மீண்டும் எகிப்து வந்து நிறைய தங்கம் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து துருக்கி மூலமாக, நல்ல கவனிங்க, ஒரு நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதனால எகிப்துல இருக்கிற தங்கத்தை வந்து வித்தாங்க. துருக்கி மூலமா யாருக்கு வித்தாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு வித்தாங்க. சார், பாகிஸ்தான் அவ்வளவு பெரிய பொருளாதாரத்துல வலிமையான நாடா, பணக்கார நாடானா? அப்படி கிடையாது. பின்னாடி அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா அப்படின்னா, பாகிஸ்தான் மூலமாக தங்கத்தை இந்தியாவுக்குள்ள ட்ரோன்ஸ் மூலமாக கடத்தப்பட்டது. இதனால தங்கம் கிடுகிடுன்னு விலை ஏறிக்கிட்டே போகுதா, அதிக விலையில தங்கத்தை கடத்தி இந்தியாவுள்ள கொண்டு வந்தா, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மூலமாக வரக்கூடிய தங்கம் இறக்குமதி செய்யப்படுவது அடிபடும். அப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் குறையும். அதை தவிர என்ன ஆகும்னாக்க, கடத்தல் தங்கம் வந்து பொருளாதாரத்தை சீர்குலைக்கும். இதுதான் நோக்கம். அதுல நிறைய லாபம் சம்பாதிச்சிடலான்னு பார்த்தாங்க. அந்த லாபத்தை வச்சு திருப்பி தங்கம் தான் வாங்குவாங்க. இது அப்படியே ஒரு சர்க்குலேஷன் மாதிரி போகும். தங்கத்தை விற்பாங்க, லாபம் சம்பாதிப்பாங்க, திருப்பி போய் தங்கத்தை வாங்குவாங்க. தங்கம் ஒரு ஈவன் ஒரு கொஞ்சம் ஒரு 2% குறையும் போது உடனே அதை விலை ஏற்றி கொண்டு வந்து கடத்தல்ல கொண்டு வந்து இங்க விற்பாங்க. இதை வந்து எல்லை பகுதியில இருந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கண்காணிக்கும் போது நம்ம பாதுகாப்பு படையினால கண்டுபிடிக்கப்பட்டு இந்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு, உடனே அரசு என்ன பண்ணுச்சுனாக்க, ஆச்சரியப்படுவீங்க, இம்போர்ட் டியூட்டி இருந்துச்சுல, தங்கத்தின் மேல விதிக்கக்கூடிய
இறக்குமதி வரி 5.5% குறைச்சிட்டாங்க. பட்டார்னு குறைச்சிட்டாங்க. 15% இருந்தது கிட்டத்தட்ட 10% குறைச்சிட்டாங்க. அதை குறைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் இங்க இருக்கிற பொருளாதாரங்களை தெரியாது. பொருளாதார வல்லுநர்கள் கூட ஒருத்தர் இருக்காரு காங்கிரஸ்ல பொருளாதார, அவர் ஒரு 10 பாயிண்ட் ஒரு ட்விட்டர் இதெல்லாம் பார்த்தேன். அந்த 10 பாயிண்ட் திருப்பி 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 பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் யூடியூப்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த தங்க கடத்தல் ஒரு அதிரடியாக அந்த இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்கல்ல, அதை கூட நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பாகிஸ்தான் மேல தொடுக்கப்பட்ட மேலும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கலாம். அந்த பொருளாதார வல்லுநர்லாம் குய்யாமுறையான்னு கத்துறாங்க. ஐயோ, இந்தியாவினுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சது, தங்கத்தை கண்ணாப்பண்ணான்னு, ஏற்கனவே தங்கம் விலை ஏறிடுச்சு, இன்னும் இறக்குமதி அதிகமாகும், இன்னும் தங்கம் விலை ஏறும். அது தங்கத்தினுடைய தேவை, அதாவது டிமாண்ட் சப்ளை வந்து சென்ட்ரல் பேங்கை பொறுத்து இருக்கு. இந்தியால மட்டும்தான் மக்கள் தங்கத்து பின்னாடி ஒரு கிரேசியா இருந்து, ஆனா நான் அதை கிரேசினே சொல்ல மாட்டேன், ஒரு அருமையான முதலீடு சேமிப்பு அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். பல வீடியோல அதை சொல்லவும் சொல்லி அவங்க அந்த மாதிரி வாங்குவாங்க. அதனால தங்கம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து ப்ரொடக்டிவ் அசெட்டா இல்லாம வெறும் சேவிங்ஸ் அசெட்டா மாறிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது எதுக்காக பண்ணாங்கன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட $500 பில்லியன் பொறுமானம் உள்ள தங்கம் ஈஜிப்ட், துருக்கி, பாகிஸ்தான் அந்த கண்டுயிட் இதுல இருந்தீங்களா, அந்த 3 பேரும் சேர்ந்து கூட்ட களவாணிகள்ல அடிபட்டுச்சு. தங்கத்தை அவங்களால வந்து கடத்த முடியல. ஏன்னா நீங்க அபிஷியலா இறக்குமதி செய்யற தங்கத்துக்கே வந்து டாக்ஸ் கம்மியா இருக்கும்போது யாரு வந்து கடத்தல் தங்கத்தை வாங்கி மாட்டிக்க போறாங்க? அடிபட்டாங்க. இதுதாங்க முன்னெடுப்பு, இதுதான் நாட்டின் பாதுகாப்பு, இதுதான் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய முன்னெடுப்புகளும் நடவடிக்கைகளும். இது ஒரு சுவாரஸ்யமான தகவலை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலதான் நம்ம எப்படி தங்கம் வந்து விலை ஏற்றத்தை ஏறிக்கிட்டே போகுதே, இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவால கிரியேட் பண்ணப்பட்ட, உருவாக்கப்பட்ட நம்பகத்தன்மை இல்லாதது மற்ற நாடுகளுக்கு. அதை தவிர இனிமே இந்த டாலரை நம்ப வேண்டாம், அமெரிக்க கடன் பத்திரங்களை நம்ப வேண்டாம். இந்த ட்ரெஷரி பாண்ட், அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள் எல்லாம் மிகவும் அப்படியே வித்து தள்ளுறாங்க. 49% வைத்திருந்து 31% வந்துருச்சுன்னா, இதை யாரை அனலைஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் நிறுவனம் ஒன்று இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கம் ரிசர்ச் நிறுவனம், கொபேசி லெட்டர் அப்படின்வாங்க. இது ட்விட்டர்ல இருக்கு, நான் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்க கூட பார்க்கலாம். அவங்க தான் இதை பத்தி கிராஃப் அது இது எல்லாம் போட்டு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இனிமே தங்கம் தான் முதலீட்டுக்கு மிக மிக அருமையான ஒரு பொருள், எந்த கடன் பத்திரமோ டாலரோ கிடையாதுங்கிற மாதிரி அந்த ஆர்டிகிள் இருக்கு. ஃபுல்லும் படிச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே புரியும். பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல நடந்த ஒரு முறைகேடு, ஒரு தகுடுதத்தம், ஒரு ஃப்ராடு, அதை பத்தி ஃபுல் டீடைல் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.